ஒரு சிலர் சொல்லுவாங்க, தெய்வம் தரட்டும், நான் தெய்வத்தை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் தெய்வம் என்ன சொல்லும் அப்படின்னா, என்னை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் அருளுவேன் அப்படின்ட்டு. கர்மா யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வாயில் என்ன எப்படி திரும்ப வரும் பேச்சு, எனக்கு இறைவன் அருளட்டும், நான் போய் இறைவனை பார்க்குறேன், இதுதான் அவங்களுடைய பேச்சாக இருக்கும். ஆனால் உண்மையான பக்தன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். இறைவனிடம் சரணடைஞ்சிட்டு நீ பார்த்துக்கோ, எனக்கு வர பிரச்சனைகளாகட்டும் நன்மைகளாகட்டும் எல்லாம் உன்னோடதே அப்படின்னு சரணாகதி அடையணும். அதுதான் உண்மையான பக்தி. ஆனால் இன்னமும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இறைவன் கொடுக்கட்டும், நான் போய் இறைவனை பார்க்குறேன், இறைவன் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறான் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இது தெளிவான ஒரு முடிவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இறைவனை சரணடைஞ்சால் செய்யலை அப்படின்னா இறைவனை கேட்கலாம். இறைவனை சரணம் அடையிறதில்ல, இறைவன் செய்யட்டும், நான் போய் இறைவனை பார்க்குறேன். இது பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கும்போது அப்படியே ரத்தம் கொதிக்குது. விடுங்கள் அடியார்களே, அவங்களுடைய கர்மாக்கள் அவ்வளோதான், அதை நம்ம மாற்றவே முடியாது. ராமானுஜராகட்டும் வள்ளலாராகட்டும் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு சிலரை நம்ம மாற்றவே முடியாது. அது அவங்க போக்கிலேயே விட்டுறணும். நான் மாற்றுறேன்னு நினச்சேன்னா அந்த கர்மாவை நம்ம தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இறைவனை சரணடைங்க, இறைவனிடம் வேண்டுங்க. செய்யலைன்னா அப்போ பேசிக்கலாம். செய்யறதுக்கு முன்னாடியே, இறைவனை வேண்டுவதற்கு முன்னாடியே, இறைவன் செய்யலை, இறைவன் செய்யட்டும், நான் போய்க்கிறேன், இதெல்லாம் தவறான கருத்துக்கள் அடியார்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.